எப்போ பார்த்தாலும் இட்லி தோசைக்கு வந்துட்டு சட்னி அரைச்சி போர் அடிச்சிச்சுன்னா, ஸோ எங்கள் வீட்டில் சின்ன வயசுலலாம் இதுதான் ரொம்ப எங்கள் அம்மா அடிக்கடி செய்வாங்க. ஸோ பீஸ் குருமா. ஸோ இது வந்து குயிக்காக ஒரு 10 மினிட்ஸில் செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ வாங்க அதை எப்படி பண்ணுறான்னு பார்க்கலாம். ஸோ குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கரில் வந்து கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஸோ தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்ட பிறகு கடுகு, சோம்பு, கொஞ்சம் ஸ்பைசஸ்லாம் போட்டுக்கோங்க. பட்டை, லவங்கம் போட்டிருக்கேன். ஸோ அது போட்ட பிறகு வெங்காயம் நீட்டு வாக்கில் வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயம் லைட்டாக வதங்கிட்ட பிறகு நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஸோ கருவேப்பிலை சேர்த்துட்ட பிறகு தக்காளி சேர்த்துட்ட பிறகு கொஞ்சம் பீஸையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டுருங்க. ஸோ மீன்வேல் அந்த மாதிரி இப்போ ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். பேஸ்ட்டுக்கு வந்து தேங்காய், உடச்சக்கடலை, கொஞ்சம் முந்திரி பருப்பு, காஞ்ச மிளகா, ஒரு பல்லு பூண்டு, சோம்பு போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி. ஸோ எடுத்து வச்ச பேஸ்ட்டை வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக வந்து காயெல்லாம் வதங்கிட்ட பிறகு இப்போ வந்து நம்ம வந்துட்டு இந்த பேஸ்ட்டை வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணிட்ட பிறகு கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் சாம்பார் பொடி, கொஞ்சம் உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா வந்துட்டு தண்ணி சேர்த்துட்டு வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துட்டு வந்துட்டு ஒரு கலக்கிட்டு கடைசியாக வந்து கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு வந்து இது 2 விசில் வச்சு எடுக்கனா சூப்பரான குருமா ரெடி. இது சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். பூரி கூட ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் அன்றைக்கி வந்து தோசையோடு வச்சு தான் சர்வ் பண்ணியிருந்தேன். ஸோ இங்கே பீஸ்க்கு பதிலாக நம்ம வந்துட்டு கேரட், பீன்ஸ் இந்த மாதிரி வந்து எல்லா காய்கறி கூட காலிஃப்ளவர் கூட சேர்த்து வந்து இதே மெத்தடில் வந்து செஞ்சு பாருங்கள். அதுவும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இல்லை காயே இல்லைனா வெறுமே வெங்காயம், தக்காளி இந்த பேஸ்ட்டை அரைச்சி ஊற்றி சூப்பராக வந்து குருமா மாதிரி வெறும் பிளெயின் குருமாவும் செஞ்சு பார்க்கலாம். சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து எப்படின்னு சொல்லுங்கள். பாய்.